இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்மை படைத்தவரும் பராமரித்து வழிநடத்துவருமாகிய ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு நேரமாக இருக்கிறது. அவர் பேசுகிற வார்த்தை நமக்கு வாழ்வு. வாய்ஸ் ஆஃப் காட், தெய்வத்தின் குரலொலியை நாம் கேட்க இருக்கிறோம். அந்த தெய்வத்தின் குரலொலி தெய்வீக திருவிழித்தில் இருந்து தூய ஆவியானவர் தாமே நமக்கு காட்டி கொடுக்கிறதாக இருக்கிறது. இப்பொழுதும் எசேக்கியேல் புத்தகத்திலே 47ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை தூய ஆவியானவர் காண்பிக்கிறார். எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை தூய ஆவியானவர் காண்பிக்கிறார். பல வகையான பழ மரங்கள் ஆற்றின் இரு மருங்கிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றின் கனிகள் குறையா. ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கின்றது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். அருமையான ஒரு வார்த்தையை இன்று ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பல வகையான பழ மரங்கள் ஆற்றின் இரு மருங்கிலும் வளர்கின்றன என்றார். பல வகையான பழ மரங்கள், அதை நான் ஒரு சிறிய தோட்டம் என்று கூட சொல்லலாம். தோட்டம் மாதிரி ஓரத்தில் அப்படியே அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கிறது பழமரங்கள். ஒரு குடும்பத்தில் இருக்கிறவர்கள் ஜெப வாழ்விலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வாழ்ந்து வளர்வார் என்றால், அவர்களுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கையிலே வளர்வார் என்றால், அந்த நிலை உண்மையாகவே கடவுளுடைய காரியங்களை வெளிப்படுத்துவதாக இருக்கும். இன்று ஆவிக்குரிய மக்கள், ஆவினால் வழிநடத்துகின்ற மக்கள் நிறைய இருக்கிறார்கள். நம் ஒவ்வொருவரையும் கூட ஆண்டவர் தானே சொல்லுகிறார், நீங்கள் தான் பழம் கொடுக்கின்ற நல்ல கனி கொடுக்கின்ற மரம் என்று. நம் குடும்பத்திலே பலவித நிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் இன்று கொய்யா மரம், மாமரம், அத்திமரம், இப்படி பல மரங்கள் இருக்கிறது. நம்முடைய குடும்பத்திலே கணவன் ஒரு நிலை, மனைவி ஒரு நிலை, பிள்ளைகள் ஒரு நிலை, இப்படியெல்லாம் ஒவ்வொரு இருக்கும். இதில் பார்க்கிறோம், நீர் ஓடை நடப்பட்ட மரம், அது தண்ணீரை எடுத்து எப்பொழுதும் கனி கொடுக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் கனி கொடுக்கும் என்ற நிலைத்தான். நான் தூய ஆவிலேன் வழிநடத்தப்பட்டால், தூய ஆவிலே நாம் வழிநடத்தப்பட்டால் என்றும் கனி கொடுக்கின்ற மகனாக மகளாக இருக்க முடியும். இங்கே பார்க்கிறோம், கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் இருக்கிறது என்று. கனிகள் என்று பார்க்கிற பொழுது, இலைகள் என்று பார்க்கிற பொழுது இரண்டு கருத்துக்களை கொண்டு வருகிறது. கனி அதை அனுபவிக்கலாம், இலை மருந்தாக. சொல்லிலும் செயலிலும் என்கிற கருத்து தான். சிலர் சொல்லுவார்கள், செயல்படுத்த மாட்டார்கள். ஆனால் ஆவிக்குரிய மக்களோ தூயால் வெளித்தலும் சொல்லிலும் செயலிலும் வெளிப்படுத்துவார்கள். அந்த சொல்லானது நல்ல அறிவுரையாக மருந்தாக கடந்து வரும். இலை ஒரு சொல்லானது நல்ல அறிவுரையாக நமக்கு மருந்தாக கடந்து வரும். கனி என்று பார்க்கிற பொழுது அவருடைய செயல்பாடுகள் நம் வாழ்க்கையிலே அனுபவிப்பதாக இருக்கும். சொல்லிலும் செயலிலும் வெளிப்படுகின்ற காரியம்தான் இலையும் கனியுமாக இருக்கிறது. தூய ஆவிக்குள் நடக்கின்ற மக்கள் ஒவ்வொருவரும் இப்படி தருவார்கள் என்று அருமையான ஒரு வார்த்தையை கேட்டிருக்கிற நாம், நம்முடைய வாழ்க்கையிலும் நதியோடு நடக்கப்பட்ட ஒரு மரம் போல இருந்து கனி கொடுக்கின்ற ஒரு பிள்ளைகளாக, நல் செயல்படுகின்ற பிள்ளைகளாக இருக்கணும். ஒப்புக் கொடுக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இதோ எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் கனி கொடுக்கின்ற மரங்களாக இருக்க நாங்கள் விரும்புகின்றோம். உம்முடைய தூய ஆவியானவர் தானே எங்களை வழிநடத்தணும். ஆவியின் கனிகளாக இருக்கின்ற அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை என்கிற நிலையெல்லாம் எங்களுக்கு தரணும். அதே போல எங்கள் செயல்பாடுகள் மட்டுமல்ல,
எங்கள் சொல்களிலே வருகின்ற ஞானம், அறிவு, ஆற்றல் நிறைந்த சொல்களிலே வருகின்ற காரியங்கள் ஒரு மருந்தாக செயல்படணும். எங்களை முற்றுமாய் தாழ்த்துமுடைய கருத்திருப்பு கொடுக்கிறோம். கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாகவும் நல் செயல்களை ஆற்றுகின்ற அறிவுரை கொடுக்கின்ற பிள்ளைகளாகவும் எங்களை நடப்பிப்பீராக. தூய ஆவிலே எங்களை வழிநடத்தும். தூய ஆவிலே எங்களை கனிதர செய்திருளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமீன், ஆமீன். இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு